இயேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் இறை மக்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எபேசியர் 5வது அதிகாரம் 11வது வசனம் மிக அழகான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த வார்த்தை என்னன்னா, பயனற்ற இருளின் செயல்களை செய்யக்கூடியவர்களோடு நீங்கள் உறவு கொள்ள வேண்டாம். அப்படின்னா என்ன? பயனற்ற தேவையில்லாத இருளின் செயல்களை செய்யக்கூடிய நண்பர்கள், உறவுகளோடு நீங்க டச்சை வைக்காதீங்க, பிரேக்கப் பண்ணிக்கங்க, அவங்க கூட உறவு கொள்ளாதீங்க என்பதை தான் இந்த வசனம் சொல்லி கொடுக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய இருளின் செயல்களை செய்யக்கூடிய, பயனற்ற செயல்களை செய்யக்கூடிய நண்பர்கள் நம்மளை சுற்றி இருக்கலாம். நிறைய எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். உனக்கு ஏதாவது வேணுமா, அங்க போ, இங்க போ, இதை செய், அப்படி செய், கடவுளுடைய கட்டளைக்கு எதிராக, கடவுளுடைய கட்டளைகளை மதிக்காம, கடவுளுக்கு பதிலாக இதை செய், அங்க போய் நீ இந்த மாந்திரியம் செய், இந்த மந்திரத்தை செய்ன்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை வழி தவற செய்யலாம். பயனற்ற இருளின் செயல்கள் செய்யக்கூடியவர்கள். இன்னொரு விதமான மக்கள்கள் கடவுளுக்கு பதிலாக பாவத்தில் நம்மளை வழிநடத்தக்கூடியவர், பாவம் செய்ய தூண்டக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வர தொடங்கினால், நீங்கள் சந்திக்க நேர்ந்தால், தயவுத்து இந்த வார்த்தையை உங்களுடைய மனசுல வைங்க. பயனற்ற இருளின் செயல்களை செய்ய உங்களை தூண்டக்கூடியவர்கள், அழைத்து செல்லவர்கள் கூட உறவு வேண்டாம் என நம்முடைய கடவுளுடைய வார்த்தை நம் இதயத்தோடு பேசுகிறது. இதை உணர்ந்தவர்களாக, அறிந்தவர்களாக, இதை வாழக்கூடியவர்களாக மாறுவோம். நிச்சயம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.